உலக இந்தியாவில் எத்தனை மன்னர்கள் ஆண்டார்கள்? உன் தமிழ்நாட்டை எத்தனை மன்னர்கள் ஆண்டார்கள்? எல்லாரும் வெள்ளைக்காரன் தோற்று போனான். வீர பெண்ணாரை உனக்கு சான்ஸ் ராணிதான். நமது பாட்டி வேலுநாச்சியார் பிறந்து இருந்து 85 ஆண்டுகளுக்கு பிறகுதான் மணிக்கர்ணைங்கிற அந்த பெண்ணை பிறந்தாள். வரலாற்றில் மறைக்கப்பட்டாய். தென்னாட்டின் சான்சிராண்டின் நம் பாட்டி எழுதும் போது எழுதுகிறான், அவளை வரநாட்டின் வேலுநாச்சியார் என்று எழுதியிருக்க வேண்டும். ஆனால் நமது பாட்டன் மருதுபாண்டியர்கள் ஆண் மக்கள் தோற்றார்கள். நமது பாட்டன் தீரன் சின்னமலை தோற்றான். நமது பாட்டன் பூலித்தேவன் தோற்றான். நமது பாட்டன் அழகுமுத்துக்கோன் தோற்றான். நாடெங்கிலும் உலகெங்கிலும் மராட்டிய மன்னன் சிவாஜி தோற்றான். எல்லாரும் தோற்றார்கள். இந்த துணை கண்டத்திலே ஒரே ஒரு பெண்மகள் தான் ஆங்கிலேயனை எதிர்த்து போரிட்டு வென்று இழந்த நிலத்தை மறுபடியும் மீட்டு அரியணையில் ஏறி உட்கார்ந்தவள் உன்னுடைய என்னுடைய பாட்டி வேலுநாச்சியார் மட்டும்தான். அந்த பரம்பரை வீரம் உனக்கு இல்ல. எங்க போச்சு? நாட்டை போன வந்தொண்ட கொடுத்து 4-3 சீட்டுக்கு போய் நின்றுக்கிட்டு இருக்கா, நோட்டுக்கு போய் நின்று இருக்கா. கேட்டா கூட்டணின்னு. என்ன கூட்டணி போட்டுக்கிட்டு இருக்க? என்ன கூட்டணி? கூட்டணி வச்சு தனியா எது கட்சி ஆரம்பிச்சா? எது கட்சி ஆரம்பிச்சா? சாதிக்கு சாதி கட்சி, மதத்துக்கு மதம் கட்சி. எதுக்கு? என் சமயத்து என் மதத்துக்கு உரிய உரிமையை கொடுக்கல, என் சாதிக்குரிய உரிமையை கொடுக்கல. எவன் கொடுக்கல? இவ்வளவு காலம் ஆண்டுகிட்டு இருந்தவன் தான். அப்புறம் கொடுக்காதவனுடைய கூட போய் நின்னான். எப்படா அந்த உரிமையை எடுப்ப? எப்படி எடுப்ப? எப்படி எடுப்ப? மொத்தமா திரட்டி கொண்டு 3-4 சீட்டுக்கு அடமானம் வைக்கிற தவிர என்ன நடக்குது? என்ன நடக்குது? எத்தனை காலத்துக்கு இதை சகித்து பொறுத்து போவீங்க?